தஞ்சாவூர் கருணை தமிழ் சங்கத்தில் பயின்றவர் புலவர் கோவிந்தராசனார். மிகச்சிறந்த பேராசிரியர், வல்லுனர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தார். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன என்றால், அவரெல்லாம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே திருக்குறள் மையம் மன்ற போன்றவற்றில் பணியாற்றிய போது நான் அங்கு படித்தேன். எம்ஃபில் படித்தேன், பிஹெச்டி படித்தேன். அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதே போல நமக்கு தெரிந்து வெள்ளைவாரணனார், தண்டபாணி தேசிகர் போன்றவர்களெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இந்த கோவிந்தராசனாருக்கு என்ன சிறப்பு என்றால், சிலப்பதிகாரத்தை பல்லாண்டு காலமாக படித்ததால் கண்ணகி என்ற ஒரு பெண்மணி எப்படி தன்னுடைய கணவனோடு பூம்புகாரிலிருந்து நடந்து மதுரைக்கு வந்து பிறகு சேரநாட்டுக்கு சென்றிருக்கிறாள் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக அவள் நடந்த பாதையிலேயே நடந்து வந்து ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் தன்னுடைய சம்பளத்தை இழந்து, வேலை இழந்து, பொருளை இழந்து, பொருளை விற்று 1945 தொடங்கிய அந்த பயணம் 1963 முடிவடைந்தது என்றால், கண்ணகி வந்த வழி, கோவலன் வந்த வழி, மதுரையில் இருந்த இடம், பிறகு இவர்கள் புறப்பட்டு போனது மங்களதேவி கோயில் இன்றைக்கு சொல்லுகின்றோம். அது குமரனுடைய குன்றமாக இருக்கின்ற அந்த இடத்திலே அந்த கோயில் இருந்ததை பார்த்து அந்த இடிபாடுகளுக்கு இடையிலே கண்ணகி சிலையை எடுத்து அந்த கண்ணகி சிலையை தான் தலையிலே சுமந்து கொண்டு வீட்டுக்கு வந்து பின்னர் அது அன்றைய முதல்வராக இருந்த கலைஞரிடத்திலே தரப்பட்டு கோட்டம் அமைக்கப்பட்டது என்ற செய்தியெல்லாம் அதில் சொல்லுகிறார். என்ன பாதியில் நின்று வச்சு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க.